ஹாய் ஆல், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பேக் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு யூஸ்வலி எப்பயுமே சில்க் த்ரெட்ல நம்ம 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்குவோம்ல, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் எந்த ஸ்டிச் சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு கண்டிப்பா ஒரு ஷேப்பு டிசைன் ஏதாச்சும் வந்து போட்டு பாருங்க. நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் வரும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எப்பயும் போலதான். நூல் சிக்காச்சு அப்படின்னா கொஞ்சம் சரி பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதோட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பிசறு பிசரா தெரியும். பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி லாக்கு, அதாவது பெருசா போடாம அதை ஒட்டியே குட்டி லாக்கு. இந்த செயினுக்கு நடுவுல நம்ம அந்த செயின் போட்டிருக்கோம்ல, அந்த த்ரெட்டுக்கு நடுவுல ஒரு குட்டி லாக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய செயின் போட்டு பக்கத்துலேயே குட்டி லாக் ஸ்டிச். நீங்கள் அந்த செயின் போட்டிருக்கீங்கல்ல, அந்த செயின் முன்னாடியே எந்த அளவுக்கு கேப்ல நீங்கள் குட்டி லாக் ஸ்டிச் போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதே மாதிரி குட்டி லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ஸோ ஒரு நாட் மாதிரி கிரியேட் ஆகும். இந்த இடத்துல ஒரு ரவுண்டு மாதிரி கிரியேட் ஆகும். ஓகேவா? அப்போதான் நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு லாங் செயின் போட்டுட்டு அதுக்கு முன்னாடியே பக்கத்துலேயே லாக் ஸ்டிச். அப்புறம் இந்த செயினுக்கு நடுவில் இந்த கேப் இருக்குல்ல, இந்த செயினுக்கு நடுவில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த மாதிரி தான் பேக் செயின் ஸ்டிச் போடணும். ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அப்புறம் இந்த செயினுக்கு நடுவில் அதை நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டு செயினுக்கு நடுவில் ஒரு லாக் ஸ்டிச். தெரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு மாதிரி முடிச்சா வர மாதிரி வரும் நடுவில். ஸோ இந்த மாதிரி தான் போடணும். ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அந்த லாங் செயின் நடுவுலையே, அதாவது ரொம்ப சென்டராகவும் குத்தக்கூடாது. குட்டி லாக் ஸ்டிச் எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேப்ல போட்டீங்களோ அதே அளவுக்கு தான் இங்கேயும் போடணும். ஸோ அப்போதான் அந்த நாட் மாதிரி கிரியேட் ஆகும். ஒரு லாங் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச், மறுபடியும் இந்த லாங் ஸ்டிச் நடுவுலையே ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணணும், ரொம்ப சென்டரா இங்கே தான் குத்தணும். இந்த சென்டரா ரொம்ப குத்தக்கூடாது. இந்த இடத்துலையே குத்தினீங்கன்னா இந்த மாதிரி நாட்டு மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். மறுபடியும் சொல்கிறேன், லாங் ஸ்டிச், குட்டி லாக் ஸ்டிச், இந்த கேப்லையே மறுபடியும் குத்தினீங்கன்னா ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதான் பேக் செயின் ஸ்டிச். ஒன் மோர் சொல்கிறேன் பாருங்க. ஒரு லாங் ஸ்டிச், குட்டி லாக் ஸ்டிச், அப்புறம் இந்த லாங் செயின் ஸ்டார்டிங்லேயே நடுவில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து பேக் செயின் ஸ்டிச் வந்து போடணும். ஸோ இதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஷேப்பு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் ஆகும். நீங்கள் இந்த ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸோட நேமோ அதோட மெத்தடோ வந்து மறந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் இது விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி நாட்டாக நடுவில் வரும். இந்த மாதிரி தான் வரும். இது போட்டால் தான் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபைனலாக எண்டு நாட் போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டிச் கம்ப்ளீட் ஆகிடும். எந்த ஒரு ஸ்டிச் போட்டாலும் எண்டு நாட் போடாமல் விட்டுறாதீங்க. அது ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் போட்ட ஸ்டிச்சஸ் ஃபுல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ எண்டு நாட்டை நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ பேக் செயின் ஸ்டிச் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.